இயேசுவிலே அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் எனது அறைக்கு நான் செல்லும் பொழுது அங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கவலை ஒன்று உருவாவது உண்டு. அந்த மனக்கவலைக்கு காரணம் எது என்று பார்த்தீர்கள் என்றால், என்னுடைய அறையில் இருக்கிற புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் எல்லாம் வெகு நாட்களாக நான் சேகரித்து வருகிறவை. ஏற்குறைய செமினேரியில் 1996 வருஷம் போய் சேர்ந்தேன். அதிலிருந்து நாம் புத்தக கடைகளுக்கெல்லாம் போகும்பொழுது இந்த புத்தகம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு, இது நல்லா இருக்கும் என்று ஒரு சில புத்தகங்களை வாங்கி சேர்த்து இப்பொழுது ஒரு சின்ன மினி லைப்ரரி அளவுக்கு நம்மிடம் புத்தகம் இருக்கிறது. ஆனால் இதில் ஆச்சரியம், எல்லாமே நல்ல புத்தகங்கள், இதெல்லாம் படித்தா ரொம்ப அற்புதமான கருத்துகள், அது இறைவனை பற்றி விவிலியத்தை பற்றி நிறைய இருக்கு. ஆனால் வாங்கி வைத்தோமே தவிர அந்த புத்தகத்தை படித்தோமா என்றால் ஒரு சில புத்தகங்களை கொஞ்சம் படித்தோமே தவிர வாங்கி வச்சது தான் கண்டமே தவிர அதை படிக்கிறது இல்லை. எங்களுடைய பேராசிரியர் லெக்ரான் என்பவர் சொல்லுவார், இந்தியாவுக்கு வேதம் போதிக்க வந்த நான் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பார்த்துவிட்டு அருமையான கலாச்சாரமாக இருக்கிற இவர்களுக்கு நாம் என்ன புதியதாக சொல்ல போகிறோம் என்று சொல்லி நான் மௌனமாக இருந்தேன். அந்த மௌனமே எனக்கு வேதனையாக பிறகு மாறியது என்று சொல்லுவார். அதுபோல இந்த படிக்காத புத்தகங்கள், ஐயோ இதை படித்தால் எவ்வளோ விஷயங்கள் தெரிந்திருக்கலாமே, இன்னமும் படிக்கவே இல்லையே, சரி படிப்போம் என்று அந்த புத்தகங்கள் இன்னும் அங்கே தான் இருக்கிறது. ஒரு சில புத்தகங்கள் 20 வருஷம் கூட ஆகுது, இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னும் படிக்கல. அன்பார்ந்தவர்களே, அதுபோல சமீபத்தில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த மூவேளை ஜெபத்தை ஆங்கிலத்திலே சொல்லுவது. செமினேரியில் படிக்கிற காலத்திலே அந்த புக்கு கொடுத்தாங்க. படிக்கும்பொழுது அது பாதி ஜெபம் கரெக்டாக சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்தது let us pray, pour forth your beseech you o Lord your grace into our hearts அப்படி ஆரம்பிக்கும். அந்த beseech youன்னு ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை வாயிலே நுழையாது. ஏறக்குறைய 35 வருஷமா அந்த வார்த்தையில் ஜெபத்தை நிறுத்திடுவோம், அவ்வளோதான். இப்போ 35 ஆண்டுகள் கழித்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த ஜெபத்தை நாம் இங்கிலீஷில் சொல்லாமலே இருக்கிறது? இனிமேல் இதில் தான் சொல்லணும் என்ற முடிவு செய்து சமீபத்தில் தான் அந்த ஜெபத்தை மீண்டும் பார்த்து படித்து இப்பொழுது மனப்பாடமாக சொல்ல முடிகிறது. ஆனால் அது ஒரு 5 வரி தான் அந்த ஜெபம். ஆனால் 35 வருஷமா அந்த ஜெபத்தை இங்கிலீஷில் கற்றுக்கவே இல்லை. இப்பொழுது தான் அதை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ பாருங்க, சாதாரண 4 வரி விஷயம்தான். ஆனால் அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் 35 வருஷமா இன்னும் ஒருவேளை இப்பயாவது நான் கற்றுக்கிட்டேன், இன்னும் சாகும்போது கூட ஐயோ நம்ம இன்னும் கற்றுக்காமலே சாவரம் பற்றியா அப்படிங்கிற ஒரு வேதனை. அது மாதிரி எத்தனை விஷயம் அன்னைக்கு என்னை வாட்டுமோ தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, அதுபோலத்தான் இங்கே ஒரு மனிதன் ஒரு குளத்து கரையிலே 38 ஆண்டுகளாக படுத்து கிடக்கிறார். எதற்காக? உடல் நலம் பெற வேண்டும். அந்த குளத்து தண்ணியில் இறங்கினா அந்த தண்ணீர் கலங்கும் பொழுது, ஏன்னா அங்கே ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த தண்ணி ஃபோர்ஸாக அந்த குளத்தில் இறங்கும் பொழுது தண்ணி கலங்கும். ஆனால் அவர்கள் நினைத்தால் ஒரு வானதூதர் அந்த தண்ணீரை கலக்குவதாகவும் அந்த நேரத்தில் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்போ அவன் இறங்கிறதுக்கு முன்னாடி வேற எவனாவது முந்திக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட நிலையிலே அவன் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இயேசுவே அவனுடைய தேவையை அறிந்து அவனிடத்தில் வருகிறார். அவன் வெகு நாட்களாக இப்படியே இருக்கிறான். அப்போ அவன் அந்த இடத்தோடு அவன் ஒன்றித்து போய்விட்டான். அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு அவன் போகவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அவர் இயேசு கேட்கிறார், நீ நலமடைய விரும்புகிறாயா? அப்ப அவனுடைய பதில் என்னவா இருந்திருக்க வேண்டும்? ஆமாங்க அப்படின்னு தான் இருந்திருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? உடனடியே குறைதான் சொல்லுகிறான். அங்க தண்ணி கலங்கும் போது யார் என்ன இறங்கியுள்ள இது நம்மள மாதிரி ஆள் பொழகுது. இவன் இந்த புலம்பியே மற்றவர்களை குறை சொல்லியே இவனுடைய பொழப்பு போகிற ஆள். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற, நீ நலம் பெற விரும்புகிறாயா? ஆமா நான் நலம் பெறணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்க வேண்டும். ஆனால் இவன் மற்றவர்களை குறை சொல்லுகிறான். யார் என்னை இறக்கி உள்ள, நான் இறங்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன்
பண்ணிடுறான் அப்படிங்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கி கொண்டு நட என்கிறார். அப்போ அவன் நலமடைந்த, ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவன் நலமடைந்து விடுகிறான். அப்போ இதுவரைக்கும் அவனை சுமந்து கொண்டிருந்த படுக்கையை இப்பொழுது அவன் சுமந்து கொண்டு செல்கிறான். செல்லும் பொழுது அடுத்தது பாருங்க, திரும்பவும் அவனுடைய கேரக்டர் வெளிப்படுது பாருங்க. இப்பொழுது அவன் தூக்கிட்டு போற அந்த நாள் ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாளில் தூக்கிட்டு போறான், இது ஒரு வேலை. உடனே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, எப்படி இன்னைக்கு நீ இந்த படுக்கையை தூக்கிட்டு போற? அப்போ அவன் சொல்லுகிறான், என்னை குணப்படுத்தியவர் என்னை தூக்கிட்டு போக சொன்னார். அப்போ அவர் என்னை குணமே படுத்தி இருக்கிறார், ஸோ தூக்கிட்டு போக சொன்னார், தூக்கிட்டு போறேன், ஸோ அவர் சொன்னதால் செய்கிறேன் என்கிறார். யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவனுக்கு அது யாருன்னு கூட தெரியல. அன்பார்ந்தவர்களே, நம்மை மீட்டவர் யார், நம்மை ரட்சிக்கிறவர் யார், நம்மை குணப்படுத்துகிறவர் யார், நம்மை வழிநடத்துகிறவர் யார், இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணம் யார், நாம் அனுதினமும் நாம் எல்லாவற்றையும் கண்டடைவதற்கு காரணமாக இருக்கிற யார், அவர் எப்படிப்பட்டவர், இறைவனை பற்றி அறிந்து கொள்ள எந்தவித ஈடுபாடுமே இல்லாத ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான், நாமும் இருக்கிறோம். நமக்கு தேவை மட்டும்தான் நம்மை கடவுள் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறதை தொழிய, மாறாக அந்த கடவுள் யார், எப்படிப்பட்டவர், அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், அவர் என் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார், நான் எவ்வாறு அவரோடு இணைந்து இருக்க வேண்டும், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. அப்போ அவன் அப்பதான் கேட்கும்போது தான் யாரு நம்மளை குணப்படுத்தியது என்று அப்பொழுதுதான் அவனுக்கு உரைக்கிறது. அடுத்ததாக மீண்டும் இயேசுவே அவனை தேடி வருகிறார். வந்து, இதோ பார், நீ நலமடைந்து இருக்கிறீர், இதை விட கேடானது எதுவும் நடக்காதபடிக்கு இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், போய் என்னை குணப்படுத்தியவர் இயேசு என்று காட்டி கொடுக்கிற மாதிரி தான் போய் சொல்றானே தவிர, ஆண்டவர் சொன்னது இனிமேல் பாவம் செய்யாதே. அப்ப அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவனுடைய அருளிலே, அருள் வாழ்விலே நிலைத்து இருப்பதற்கு நாம் பாவத்தை விட்டுவிட வேண்டும். ஆனால் மீண்டும் நாம் பழைய அதே குட்டைக்கு போவோம் என்றால் மீண்டும் அந்த குளக்கரை தான் நம்முடைய இடமாக இருக்கும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நான் எடுத்துக்காட்டாக சொன்னேன், இந்த புத்தகத்தை நாம் படித்திருந்தால் நிறைய விஷயங்களை தெரிந்திருக்கலாமே என்று. ஆனால் இங்கே நாம் இந்த நற்செய்தி வழியாக அறிய வருவது என்ன, இயேசுடைய வெறும் குணப்படுத்துகிறவர் அல்ல, மாறாக அவர் வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். அவர் வெறும் மருத்துவர் அல்ல, வெறும் குணப்படுத்துபவர் அல்ல, அவர் வாழ்வின் ஊற்று. அவர் இந்த குளத்து தண்ணி போல தேங்கிய ஒரு குட்டை அல்ல, மாறாக அவர் கரை புரண்டு ஓடுகிற வாழ்வதும் தண்ணீராக இருக்கிறார். அப்ப அன்பார்ந்தவரை, நாம் பாடுவோம் இந்த பாஸ்கா காலத்திலே, தேவாலய வலப்புறம் இருந்தே தண்ணீர் புறப்பட கண்டு. இன்றைக்கு முதல் வாசகம் அந்த வாசகம் தான் நாம் வாசிக்க கேட்டோம். தேவாலய வலப்புறம் இருந்து. அப்ப தேவாலயம் எதை நோக்கி இருக்கிறது? கிழக்கு நோக்கி இருக்கிறது. கிழக்கு நோக்கி இருக்கிற கோயிலுக்கு வலப்புறம் எந்த பக்கம், என்ன திசை? தெற்கு. சரிங்களா? இப்ப ஆண்டவர் இயேசுனுடைய விழா எந்த பக்கத்தில் காயம் இருக்கிறது? வலப்புறம். சரிங்களா? அப்போ இயேசுனுடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின, அதிலிருந்து நமக்கு அருள் வாழ்வு திருவருட்சாதனங்கள் புறப்பட்டன என்று நமக்கு திருச்சபை போதிக்கிறது. அப்ப இயேசுனுடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து புறப்படுகின்ற திருவருட்சாதனங்கள் நம்ம அருள் வாழ்விலே வளர்வதற்கு மிகவும் அஸ்திவாரமாக இருக்கிறது. அப்ப இந்த தண்ணீர் பாய்கின்ற இடங்கள் எல்லாம் உயிர் வாழுகிறது. அதன் கரையில் இருக்கின்ற மரங்கள் மாதா மாதம் கனி கொடுக்கிறது. அதனுடைய இலைகள் மருந்தாக பயன்படுகிறது. அந்த தண்ணீர் போய் கலக்கின்ற இடமெல்லாம் கடல் நீரை அது நன்னீராக மாற்றுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவை நம்முடைய வாழ்விலே நாம் கொண்டு அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது இந்த வார்த்தை நமக்கு வாழ்வு தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே நாம் அதிகம் அறிய வேண்டிய நபர், நாம் நேசிக்க வேண்டிய நபர், நாம் செவிமடுக்க வேண்டிய நபர், நாம் வாசிக்க வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் இயேசுனுடையது. ஏனென்றால் அவர் வாழ்வு தரும் தண்ணீர், கரை புரண்டு ஓடும் தண்ணீர். கொஞ்சம் நஞ்சமல்ல. முதல் 1000 முழம் அளக்கிறார், கணுக்கால் அளவு. அடுத்த 1000 முழம் அளக்கிறார், முழங்கால் அளவு. அடுத்த 1000 முழம் இடுப்பு அளவு. அதற்கு அடுத்தது யாராலும் கடக்க முடியாத அளவுக்கு அருள் வாழ்வு பொங்கி வழிகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே,
கடவுளிடம் வரங்களை கேட்க வந்திருக்கிற நாம் அந்த அருள்வாழ்வின் ஊற்றாகி இறைவனை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பின்பற்றலாம் என்று யோசிப்போம். இதற்காக 38 வருடங்கள் எல்லாம் காத்திருக்க தேவையில்லை. நாம் இறை வார்த்தை எடுத்து வாசிப்போம். நான் சாதாரண புக்கை படிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பாவம் கிடையாது. நான் வாங்கி வச்சுக்கிற புக்கெல்லாம் படிக்கலைன்னா ஒன்றும் அதுக்காக மோட்சம் கிடைக்காம போயிடாது. ஆனால் விவிலியத்தை வாசிக்காமல் இருந்தால் நிச்சயமாக நாம் நிறைய இழப்புகளை சந்திப்போம். அதுக்குதான் பைபிளை பற்றி சொல்லுவாங்க. வாட் இஸ் பைபிள்? பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அந்த பைபிளுங்கிற வார்த்தைக்கு ஒரு அப்ரிவேஷனாக சொல்லுவார்கள். பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அப்படின்னா இந்த பூமியை விட்டு நாம் போவதற்கு முன்னதாக நாம் அறிய வேண்டிய அடிப்படை விஷயங்கள் அடங்கியுள்ள வார்த்தைகள் புத்தகம்தான் விவிலியம். அதனால தான் புனித ஜெரோம் சொல்லுகிறார், விவிலியத்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். எனவே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த இறை வார்த்தை சொல்லுகின்ற நெறியாகிய பாவத்தை விலக்கி புண்ணிய வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.